வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பசுமை வளர்ச்சி நிறுவனத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகம் ஹெலினா மெக்லியூட் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கிடையில் சந்திப்பு. வலிவடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் மக்களுக்காக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு சபாநாயகர் உத்தரவு. எந்த அரசியல்வாதியும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை உருவாக்குவதிலேயே அதிக ஈடுபாடு கொண்டுள்ளனர் என்று டட்லி ஸ்ரீசேன குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். உலகளாவிய பசுமை வளர்ச்சி நிறுவனத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகம் ஹெலினா மெக்லியூட் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோர் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் சந்திப்பொன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்த சந்திப்பில் இலங்கையின் பசுமை பொருளாதார அபிவிருத்தி மற்றும் பேண்தகு முன்முயற்சிகளை முன்னேற்றுவதற்கான இரு தரப்புகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கிய துறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஹெலினா மெக்லியூட் மற்றும் அவரது தூதுக்குழுவை வரவேற்ற பிரதமர் நாட்டின் பேண்தகு அபிவிருத்தியை மேம்படுத்துவதில் உலகளாவிய பசுமை வளர்ச்சி நிறுவனத்தின் தொடர்ச்சி ஆதரவுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்தார். அதே நேரம் பெரிய அளவிலான விவசாய திட்டங்களுக்கு வசதிகளை வழங்குவதில் பேண்தகு நிதியளிப்பு முறைகளின் முக்கியத்துவம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் சூழல் பாதிப்புகளை குறைக்கும் பேண்தகு போக்குவரத்து தீர்வுகளுக்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் பற்றியும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஹெலினா மெக்லியோட்டுக்கு விளக்கம் அளித்தார். இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர், மேலதிக செயலாளர், சுற்றாடல் அமைச்சின் சர்வதேச உறவுகள் பணிப்பாளர் மற்றும் அமைச்சின் சமுத்திர வளங்கள் மற்றும் சுற்றாடல் மற்றும் காலநிலை மாற்ற திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் போலீசார் மற்றும் முப்படையினர் வசமுள்ள காணிகள் மக்களுக்காக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் நடைபெற்றிருந்த பாதுகாப்பு அமைச்சு சார் குழு கூட்டத்தில் இதனை வலியுறுத்தியுள்ள அவர், விடுவிக்கப்படும் காணிகளில் மக்கள் குடியிருப்புகளை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2009ஆம் ஆண்டு யாழ் வலிவடக்கில் 23,000 ஏக்கர் காணிகள் போலீசார் மற்றும் முப்படையினர் வசத்தில் இருந்தது. அவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு இதுவரை 21,000 ஏக்கர் மக்களுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதும் 2,640 ஏக்கர் காணிகள் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவையும் மக்களின் பயன்பாட்டுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே நேரம் குடியிருப்புகள் இல்லாத காரணத்தினால் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாயம் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே மக்கள் வீடுகள் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இத்துடன் பலாலி வசாவிளான் சந்தி வரையிலான வீதியை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவரால் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்டு ராணுவ உயர் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்ட காணிகளை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். வாகன இறக்குமதியின் போது 600 முதல் 700 பில்லியன் ரூபாவை வருமானத்தை வரியாக ஈட்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற போதிலும் எதிர்பார்த்த வருமானம் ஈட்டப்பட முடியவில்லை என்றால் வாகன இறக்குமதி வரியை குறைப்பது குறித்து மத்திய வங்கி பரிசீலித்து வருவதாக தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜயந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கிடையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை வாங்க முன்பாகவே பணம் செலுத்த வேண்டாம் என்று வாகன இறக்குமதியாளர்களின் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்கள் இலங்கைக்கு வந்த பிறகு மட்டுமே கொள்வனவு செய்யுமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். வாகன இறக்குமதி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஆபத்து குறித்து பலர் எச்சரிக்கை விடுத்து வருவதையும் குறிப்பிட வேண்டும். தற்போதைய பருவநிலையில் நெல் அறுவடையை வாங்குவதற்கு 325 மில்லியன் ரூபாய் தேவைப்படும் நிலையில் அரசாங்கம் இதற்காக வரும் 5 பில்லியன் ரூபாவை மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக பிரபல அரிசி வர்த்தகர் டட்லி ஸ்ரீசேன குற்றம் சுமத்தியுள்ளார். இம்முறை 26 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவும் அரசியல்வாதிகள் தமது இயலாமை, திறமையின்மை மற்றும் அறியாமையை மறைக்க அரிசி மாஃபியா என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கொழும்பில் வரவு செலவு திட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அவர், சந்திரிகா பண்டாநாயக்கவின் காலத்தில் $1 பெறுமதி குறைவாக இருந்த போதும் உரத்திற்காக 42 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் இப்போது $1 300 ரூபாவை அண்மைத்திருக்கும் நிலையிலும் வெறும் 35 பில்லியன் ரூபாவை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் எந்த அரசியல்வாதியும் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க விரும்புவதில்லை. அதற்கு பதிலாக பிரச்சனைகளை உருவாக்குவதிலேயே அதிக ஈடுபாடு கொண்டுள்ளார்கள். நாட்டில் உணவுக்கு போதுமான அரசியலை தேங்காய் கூட இல்லை என்று மாஃபியா என்ற பெயரில் தங்களது இயலாமையை மறைக்க அவர்கள் முயல்கின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
கனேமுல்ல சஞ்சீவவை உயிரிழக்க காரணமான சந்தேக நபர் நீதிமன்றத்தில் பயன்படுத்தியிருந்த உடையை நீர்கொழும்பு கொச்சிக்கடை ரிதிவேலி வீதியில் கண்டறிந்துள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த ஆடை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் பணிபுரியின் கீழ் கனேமுல்ல சஞ்சீவவின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு நீதவான் உடலை பொருளை பொது மயானத்தில் அடக்கம் செய்யும் உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் குற்றவியல் பிரிவில் நீதிமன்ற பணிகள் பிரிவில் கடமையாற்றி வந்தவர் என்பதோடு பாதனிய பகுதியை சேர்ந்து 25 வயதுடையவர் என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக தற்போது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரான இஷாரா செவந்தி வீரசிங்கவுடன் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ள நிலையில் முதற்கட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பிறகு கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றவியல் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருந்த கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவம் தொடர்பாக பல கோணங்களில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரும் தேடப்படும் சந்தேக நபரான பெண்ணும் கடுவல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் இருந்து நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறித்த ஹோட்டலில் இருந்து புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்திற்கு வருவதற்காக பயன்படுத்தப்பட்டு ஹம்பகா மல்வத்து ஹெரிப்பட்டிய பகுதியில் இருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனத்தையும் கொழும்பு குற்றப்பிரிவு பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சூட்டுச் சம்பவம் தொடர்பாக நேற்று நடைபெற்றிருந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்திருந்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளதாக சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவ்வப்போது பெறப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் தொடர்புடைய கோரிக்கைகளை போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பித்ததாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் E8 விசா பிரிவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பருவகால தொழிலாளர் திட்டத்தை இலங்கையின் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கூற்றுப்படி தென்கொரிய அரசாங்கத்தால் E8 விசா பிரிவின் கீழ் பருவகால தொழிலாளர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது அவர்களின் நாட்டின் விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காகும். இதன் மூலம் தென்கொரியாவின் மாகாண சபை நிறுவனங்கள் குறுகிய காலத்திற்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டப்பூர்வமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வாய்ப்பு வழங்க வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரு தரப்பினருக்கும் இடையே ஒத்துழைப்பை ஏற்படுத்த தென்கொரியாவின் மாகாண மற்றும் நகராட்சி மன்றங்கள் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தியுள்ளன. எனவே இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தென்கொரியாவுடன் தொடர்புடைய மாநிலங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. முன்மொழியப்பட்ட முன்னோடி திட்டத்தின் கீழ் இலங்கை தொழிலாளர்கள் அதிகபட்சமாக 3 ஆண்டுகளுக்குள் 3 காலங்களுக்குள் பணியாற்ற தகுதி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது.